பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று GE 8292 GE 6253 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் செகண்ட் யூனிட் வந்து யூக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். இதில் மாடியூல் 2.12 ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் பேரலல் ட்ரான்ஸ்ஃபர்? பிரின்சிபல் ஆஃப் பேரலல் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது என்னங்கிறது இப்போ நம்ம சொல்லணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான பிரின்சிபல். இது வந்து ஒரு முக்கியமான 2 மார்க் அல்ல 4 மார்க் கொஸ்டின். நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்மிசிபிலிட்டிங்கிறது ஒன்று பார்த்தோம், பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டின்னு. அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஒன்று பார்த்தோம். இதுவும் ஒரு முக்கியமான கான்செப்டு. இது பின்னால் நம்மளுடைய இந்த செகண்ட் யூனிட்டில் நிறைய யூஸ் ஆக போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. The principle of transmissibility allows transferring a force along the line of action. இந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டிங்கிறதுல என்ன பார்த்தோம்? ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணிடுச்சுன்னா இதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷனில் எங்கேனாலும் இந்த ஃபோர்ஸை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், எங்கேனாலும் வைக்கலாம்னு சொல்லி டிரான்ஸ்மிசிபிலிட்டியில் பார்த்தோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ங்கிறதுல என்ன பார்த்தோம்? இதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு யூக்லிபிரியம் சிஸ்டத்தை கொண்டு போய் நம்ம வைக்கலாம். அப்படி வச்சாலோ அல்ல எடுத்தாலோ அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லைங்கிறத நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் பேரலல் ட்ரான்ஸ்ஃபர் அலோவ்ஸ் டு ஷிஃப்ட் எ ஃபோர்ஸ் இன்டு எ பாயிண்ட் லொக்கேட்டட் அதர் தேன் த லைன் ஆஃப் ஆக்ஷன். இதில் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் அலோவ் பண்ணுச்சு டிரான்ஸ்மிசிபிலிட்டி. ஆனால் இந்த பேரலல் ட்ரான்ஸ்ஃபருங்கிறதுல வேறு ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் பின்னு இருக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோர்ஸ் நகட்டிக்கலாம். அது எப்படி மேத்தமெட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணுறாங்க, வேறு என்ன அதில் நடக்குது அப்படிங்கிறத இதை பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு ரிஜிட் பாடி இருக்குது. அதே ரிஜிட் பாடி தான் இந்த 3 தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஏங்கிற பாயிண்டில் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஏங்கிற பாயிண்டில் இருக்கிற ஃபோர்ஸை பிங்கிற பாயிண்ட்டுக்கு நகட்டணும். இது ஏயும் பியும் கனெக்ட் பண்ணுறது வந்து வெக்டார் ஏபி. இங்கே இதே ரிஜிட் பாடி தான் போட்டிருக்கேன். இங்கே இதே ஃபோர்ஸ் நான் போட்டுட்டேன். இங்கே அதே பாயிண்ட் பி செலக்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ டிஸ்டன்ஸில்? டிங்கிற டிஸ்டன்ஸில் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ சூப்பர் பொசிஷன் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தை உள்ளேயும் வைக்கலாம், வெளியவும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இங்கே வந்து ஒரு ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தை உள்ளே வைக்கிறேன். அது வந்து என்னென்னா இதே மேக்னிடியூட்டில் இருக்கிறாப்புல இங்கே ஒரு ஃபோர்ஸ் எஃப் டேஷ்னு ஆக்கிறேன். எஃப் டேஷ் வந்து மேக்னிடியூட் வந்து எஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பேரலாகவும் இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட் பியிலேருந்து இந்த ஃபோர்ஸ் இருக்குது. இது மட்டும் வச்சா பத்தாது இல்லையா? இதுக்கு யூக்லிபிரியம் தானே வைக்கணும். அப்போ இதுக்கு ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எஃப் டூ டேஷ். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? எஃப் டேஷ்க்கு ஈக்குவலாக இருக்குது, எஃப்க்கும் ஈக்குவலாக இருக்குது. மேக்னிடியூடு வந்து இதே எஃப் தான் இருக்குது. இங்கே வருவோம். இந்த இதில் பாயிண்ட் பி நான் லொக்கேட் பண்ணிட்டேன். இதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? இங்கே ஒரு எஃப் டேஷ் ஆக்ட் பண்ணுது. அதனுடைய மேக்னிடியூட் எவ்வளவா இருக்குது? எஃப்பாக இருக்குது. இப்போ இதிலிருந்து இதுக்குள்ளே நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி ஒரு ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தை உள்ளே வச்சோம். இப்போ ஒரு ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தை உள்ளேருந்து வெளியே எடுத்துருவோம். எந்த சிஸ்டத்தை எடுக்க போகிறேன்னா இந்த இதை எடுக்க போகிறேன். இது எப்படி இருக்குது? ஒரு கப்புள்ங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன்? அது வந்து ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கணும், பேரலாக இருக்கணும், அதன் பிட்வீன் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், டிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஆனால் அது ஆக்ட் பண்ணுறது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணணும். இப்போ இதே தான் இந்த இது வந்து என்னவா இருக்குது? ஒரு கப்புளாக இருக்குது. அப்போ இந்த கப்பலை நான் எடுத்துடுறேன். இந்த பாயிண்ட் பியில் அந்த கப்பலுடைய ஃபோர்ஸ் மொமெண்ட்டை மட்டும் நான் கொடுத்துட்றேன்.
இதில் ஃபோர்ஸ் எஃப் இங்கே ஆக்ட் பண்ணுது, அதே தான் இங்கே. ஏன்னா இங்கே ஒரு ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தை தான் உள்ளே வச்சுருக்குறோம். அதனால் இந்த இதில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சொல்லுது. அதனால் இந்த ஃபோர்ஸ் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடுது. அதனால் இந்த ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இதுவும் ஒன்று தான். இப்போ இங்கே வந்தோம்னா, இங்கே வரும்போது இதே ஃபோர்ஸ் தான் இங்கே இருக்குது. ஏல ஆக்ட் பண்ணதுக்கு பியில் ஆக்ட் பண்ணுது. ஆனால் பியில் அதுக்கு இதோட இன்னொரு மூமெண்ட் அதை அந்த பி பாயிண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஃபோர்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் இன்னொரு மூமெண்ட்டையும் அங்கே உள்ளே கொடுத்துருக்குறேன். அப்போ இதுவும் சிமிலர் தான். இதே ஃபோர்ஸ் தான் இங்கே வந்துருச்சு. அந்த ஃபோர்ஸ் இப்போ 2 ஆயிடுச்சு. ஒரு ஃபோர்ஸும் ஒரு மூமெண்ட்டும் ஆயிருக்கு. இன்னொரு மூமெண்ட்டை சேர்த்து அதே ஃபோர்ஸை வேறு ஒரு பொசிஷனுக்கு நகட்டி கொண்டு போய்க்கலாம். அப்போ பின்னால் நம்ம கால்குலேஷன்ஸில் பார்க்கும்போது இந்த 2 இதுவும் மாறி மாறி நமக்கு யூஸ் ஆக போகுது. இதே மாதிரி ஒரு ஃபோர்ஸை இன்னொரு பொசிஷனுக்கு கொண்டு போய் நம்ம மூமெண்ட்டு சேர்க்க போகிறோம். சில இடங்களில் ஒரு ஃபோர்ஸும் மூமெண்ட்டும் இருக்கிறத இதே மாதிரி பிரிக்க போகிறோம். ஒரு ஃபோர்ஸும் கப்புலாகவும் நம்ம பிரிக்க போகிறோம். இந்த 2ம் கால்குலேஷன்ஸ்க்கு நிறைய யூஸ் ஆக போகுது. இதுதான் என்னது, இந்த பிரின்சிபல் ஆஃப் பேரலல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த இதுக்கு பேரலாக தான் இங்கே கொண்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய தியரியை எப்படி எழுதுறதுங்கிறதையும் இன்னொரு 2 லைன் நான் எழுதி காட்டுறேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இதை எப்படி எழுதுறதுங்கிறத பார்ப்போம். கன்சிடர் எ ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் அட் ஏ. கன்சிடர் எ ஃபோர்ஸ் acting at F acting at A. This is to be shifted to a point B. இந்த ஃபோர்ஸை தான் எதுக்கு மாற்றணும், பிக்கு மாற்றணும். அட் a perpendicular distance D. perpendicular distance D இருக்கிற ஒரு பிங்கிற பாயிண்ட்டுக்கு இதை தான் ஷிஃப்ட் பண்ணணும். we apply 2 equal forces with opposite sense. நம்ம இந்த பிங்கிற பாயிண்டில் 2 ஆப்போசிட் சென்ஸில் இருக்கிற ஈக்குவல் மேக்னிடியூடில் இருக்கிறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நவ் த கிவன் ஃபோர்ஸ் எஃப் அட் ஏ ஃபார்ம்ஸ் ஏ கப்புள் ஆஃப் மேக்னிடியூட். இது ஒரு கப்புள் கிரியேட் பண்ணுது, மேக் பண்ணுது. அதனுடைய மேக்னிடியூட் என்னது, ஆர்ஏபி கிராஸ் எஃப். ஸ்கேலாரில் சொல்கிறதா இருந்துச்சு, எஃப் இன்ட்டு டி. thus the force F at A is resolved into a force and couple at B. அப்போ இதே ஃபோர்ஸை நம்ம இந்த இடத்துக்கு மாற்றிட்டோம், ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதே சமயத்தில் இதை ரிசால்வ் பண்ணிட்டோம்னா பிரிச்சிருக்கிறோம். ஒரு ஃபோர்ஸாகவும் ஒரு கப்புளாகவும் பிரிச்சிருக்கிறோம். இந்த கப்புளுடைய மேக்னிடியூடு என்னது, எஃப் இன்ட்டு டி. இதை மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூட்டில் இருக்கிற ஒரு கப்புளாகவும் நம்ம பிரித்து கொடுத்துருக்குறோம். திஸ் பிரின்சிபல் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் ஆஃப் பேரலல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த இப்படி பிரித்து 2 இதாக ரிசால்வ் பண்ணி கொடுக்குற பிரின்சிபலுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் பேரலல் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக படிச்சுக்கிட்டே வாங்க. எதுவும் விடுதலை இல்லாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.